முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த அழைப்பாணைக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் சாமரசம்பத் தொடர்பான விஷயங்களில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தனது வழக்கறிஞர் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். தனது வழக்கறிஞர் திரும்பியதும் ஆணையத்தின் முன் தெளிவுபடுத்தல்களை வழங்குவதற்கான தேதி நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். ஏப்ரல் 28ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி உடலில் ஆஜராக அனுமதிக்குமாறு கோரி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கறிஞரிடமிருந்து கடிதம் கிடைத்ததாக ஆணையம் இன்று பிற்பகல் உறுதிப்படுத்தியது. அதன்படி அன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு ரணில் விக்ரமசிங்கே ஆஜராக வேண்டும் என்று ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சரியான காரணமின்றி ஆஜராகத் தவறினால் சட்டத்தின் பிரிவு 126 இன் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது தனது கடிதத்தில் மேலும் வலியுறுத்தியுள்ளது. முதலில் மல்வத்து மகா விஹாரைக்குச் சென்ற ஜனாதிபதி சிறிதலதா வந்தனாவ மற்றும் அது தொடர்பான விஷயங்கள் குறித்து மல்வத்து பீடத்தின் பிரதம பீடாதிபதி அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே சிய சுமங்கல நாயக்க தேரருடன் கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஜனாதிபதி திசாநாயக்க அஸ்கிரி மகா விஹாரைக்குச் சென்று அஸ்கிரி பீடத்தின் பிரதம பீடாதிபதி அதிவணக்கத்திற்குரிய வரகாகுடசேய நானர்க நாயக்க தேரருடன் ஒரு சுருக்கமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜனாதிபதி புனித தலதா மாளிகையின் தேவா தினசரி சேவைகள் பொறுப்பாளரான அஸ்கிரி விஹாரையின் மூத்த காரக சங்க சபாகரான வணக்கத்திற்குரிய உருளேவத்தே தர்மரக்கித தேரரையும் சந்தித்தார். ஸ்ரீ தலதா மாளிகை நிலங்க தெலவின் தியவதன் நிலைமை மற்றும் பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்து வீரசூரிய ஆகியோரும் இந்த விஜயங்களின் போது உடனிருந்தனர். இந்த கோரிக்கை இன்று ஏப்ரல் 25 நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழுவின் இரண்டாவது கூட்டத்தின் போது சமர்ப்பிக்கப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து விசாரித்து அதன் முடிவுகளை அறிக்கையிட நியமிக்கப்பட்ட குழு அதன் வரவிருக்கும் அமர்வுகளின் அமைப்பு மற்றும் முக்கிய பங்குதாரர்களின் ஈடுபாடு குறித்தும் விவாதித்தது. குழுவின் பணிகளை ஆதரிப்பதற்காக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், ஜனாதிபதி ஆலோசகர் திலீப் பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோரை சட்டமா அதிபர் நியமித்துள்ளார். விசாரணையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முடிவுகளை இறுதி செய்வதற்காக குழு ஏப்ரல் 28, 2025 அன்று மீண்டும் கூடவுள்ளது.